வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறத விடவும் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை இதுதான். ஒரு காலத்தில் ட்ரெயின் ஓடின போது 2 ரயில்கள் இருந்த ரூட்டில் இப்போ ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அது எந்த ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மதுரையிலிருந்து போடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் பயணிகள் ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலை நேரத்தில் 8 மணிக்கு மேலே ஒரு ரயிலானது மதுரையிலிருந்து புறப்பட்டு போடி நாயக்கனூர் போகுது. அந்த ரயிலானது மீண்டும் 6 மணிக்கு மேலே கிளம்பி மதுரைக்கு வருகிறது. ஆனால் இப்போது தேனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள், குறிப்பாக சொல்லணும்னா தேனி மாவட்ட மக்கள் அதிகப்படியான பேர் மதுரையில் வேலை பார்க்குறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாலை நேரத்தில் அவங்க வேலையை விட்டு திரும்ப போடி நாயக்கனூர், தேனி இந்த பகுதிக்கு வரணும் அப்படின்னா பேருந்துகளைத்தான் நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக மாலை நேரத்தில் 5 மணிக்கு மேலே ஒரு ட்ரெயின் மதுரையில் இருந்து கிளம்பிச்சு அப்படின்னா ரொம்பவுமே வசதியாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ரயிலானது காலை நேரத்தில் 4:30 மணிக்கெல்லாம் திரும்பவும் போடியில் இருந்து கிளம்புச்சு அப்படின்னா மதுரையிலிருந்து சென்னை செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பகல் நேரத்தில், அதுவும் காலை நேரத்தில் சென்னை போகணும் அப்படின்னா மதுரையில் இருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் தான் எப்பயுமே டிமாண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அதே நேரத்தில் ரொம்பவும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா தேனி மாவட்ட மக்கள் ஒன்று திண்டுக்கலுக்கு போகணும், இல்லைன்னா மதுரைக்கு போகணும், பேருந்துகளை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி போய் ஆரப்பாளையத்தில் இறங்கி அங்கிருந்து பெரியார் போகிறதுக்கும் ஒரு பேருந்தை பிடிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இதுவே ரயில் மூலமாக செல்லணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் போடி நாயக்கனூரிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பிச்சு அப்படின்னா அங்கே இருந்து தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வழியாக மதுரைக்கு செல்லும்போது அந்த பகுதி மக்கள் நிச்சயமாக அந்த ரயிலே பிடிச்சு ஜங்ஷனுக்கே போயிடலாம். அங்கேருந்து வைகை எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கும் வசதி அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டையும் இங்கிருந்தே நம்ம சென்னைக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இது ரொம்ப நாளைய கோரிக்கை, தொடர்ந்து வலியுறுத்தப்படக்கூடிய கோரிக்கை தான். ரயில்வே நிர்வாகம் மனசு வச்சு ஒரு கூடுதல் ரயிலை போடிக்கும் மதுரைக்கும் இயக்குனாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.